ஹாய் கைஸ், இந்த கம்ப்ளீட் ஸ்டாக் செலெக்ஷன் கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க, ஏன் இந்த கோர்ஸஸை நீங்கள் பார்க்கணும், இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, எதுக்காக இந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸை நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 2200 ஸ்டாக்குக்கு மேலே என்எஸ்சிலையும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. 2023 உடைய டேட்டா படி கிட்டத்தட்ட 2200 ஸ்டாக்கு மேலே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. பிஎஸ்சிலையும் நிறைய லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, இன்னும் லிஸ்ட் அவுட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ ஸ்டாக்ஸில் எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குண்டான டைமோ அதுக்குண்டான நேரம் இருக்காது. அதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டாக்காகவே இருக்காது, சரிங்களா? அது வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டாக்காக. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து டெட் கம்பெனிஸ் வாக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்டே வேறு. நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ எந்த உகந்த ஸ்டாக்காகவும் இருக்காது. அதனால் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இல்லாத கம்பெனிஸை நிறைய பேர் காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டு சப்ளையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கெலாம் நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200-300% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் சொல்யூஷன்? இப்போ நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம எப்படி இக்னோர் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த கோர்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் வந்து எப்படி வந்து கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறது, என்னுடைய மல்டிபிள் ஃபில்டர் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை ஏன் வந்து அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறதுக்கான மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கும் சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கும் ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஏன் வந்து அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு உண்டான மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன, எப்படி நம்ம அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான அந்த மெட்ரிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அந்த மெட்ரிக்ஸையும் நீங்கள் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எப்படி டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக்கு, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கோர்ஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோர்ஸில் நான் கொடுத்துருக்கிற எல்லா மெட்ரிக்ஸும் ப்ளஸ் எல்லா ஃபில்டர்ஸும் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் ஷீட்லேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸுடைய ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃபியூச்சருக்கு உங்களுக்கு எப்போ வேணாலும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி மாடிஃபை பண்ணலாம், என்ன மாதிரியான மாடிஃபை பண்ணுங்கிறதையும் கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோர்ஸில் நம்ம நிறைய ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அந்த ஸ்டாக்ஸில் எப்படி வேல்யூஷன் பேசிஸாக நம்ம கண்டுபிடிக்கிறது, நம்ம ஒரு கரெக்டான ப்ரைஸுக்கு தான் வாங்குறோமா, நம்ம வந்து ஓவர் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோமா. அப்போ ஓவர் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூடுங்க கான்செப்ட் இருக்குது. அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை வாங்கினீங்கன்னா அது ஃபியூச்சரில் பெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட, ஏன்னா இது ஏற்கனவே அண்டர் வேல்யூடாக இருக்குது. அந்த ஸ்டாக்குடைய ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன இருக்கணுமோ அதை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அதை அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறோம். அந்த கான்செப்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரொஃபஷனல் வே ஆஃப் வேல்யூட்டிங் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் வந்து எப்படி வேல்யூஷன் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கை அப்படிங்கிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் கோர்ஸும் நம்மளுடைய இந்த பிளாட்ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கோம். அதாவது அப்சல்யூட் வேல்யூஷன் அண்ட் ரிலேட்டிவ் வேல்யூஷன் 2 கோர்ஸுமே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கோர்ஸையும் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான வேல்யூஷன் இந்த ஃபில்டர் பண்ண ஸ்டாக்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்குண்டான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா விஷயமே இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுடைய பணத்தை சேஃபாகவும் ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன், ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ஏன் வாங்குகிறோம், எதுக்கு வாங்குகிறோம், எதனால் நம்ம இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த கோர்சஸ் மூலமாக. ஸோ இதில் என்னுடைய பர்சனலான நான் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபில்டரிங் மெத்தட்ஸும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த கோர்ஸுக்கான லிங்க்கும் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம், எஜுகேஷனல் பிளாட்ஃபார்முடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழேயே சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ கீழேயே. ஸோ கம்ப்ளீட்டாக சிலபஸ் பார்த்துட்டு வாட்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே
ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா கோர்சஸுமே பார்த்துக்கலாம். நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லா கோர்சஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கு போகும், நீங்கள் அங்கே ப்ரைஸஸ் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. நீங்கள் எல்லா கோர்சஸையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக. ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ணால் தான் அது ஒரு கம்ப்ளீட் லேர்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.